காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிச்சு அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்கி விவசாயிகளின் தற்கொலையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை ஒன்று எழுந்திருக்கு. அது குறித்த ஒரு செய்தி. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பாதித்த நிலையில் ஒருபோக சம்பா சாகுபடியை மட்டும் செய்து வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஒருபோக சம்பா சாகுபடிக்கு மேட்டூரிலிருந்து காலம் கடந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அதை வைத்து டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை நேரடி நெல் விதைப்பும் நடவும் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 1 லட்சம் ஹெக்டேரில் சம்பா சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேட்டூரில் தண்ணீர் குறைந்ததால் அக்டோபர் இறுதியில் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதனால் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் காய்ந்து கருகி வருகின்றன. இது விவசாயிகளை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. பயிரெல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்சிட்டு சார். இனிமேல் தண்ணி வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. காஞ்சி போன கடைசி கண்டி எல்லாமே இறந்து போகிற கண்டிஷனில் இருக்குது. இனிமேல் பயிர் தண்ணி வந்தாலும் மழை வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் மத்திய அரசு மாநில அரசு மத்தியங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்கும். நான் கரெக்டாக இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. இப்போ இந்த விவசாயம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருந்த தொழில். நான் வெளிநாட்டை வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒட்டுமொத்த காசையும் கொண்டாந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். பாருங்கள், அதில் 11 ஏக்கர் நான் நட்டுருந்தேன். இப்போ என்னோடய பயிரை பாருங்கள். இதுக்கு யார் காரணம்? நான் ஏன் தப்பா? விவசாயிகள் இளைஞர்கள்லாம் விவசாயத்தை வாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் எதுக்கு எங்களை இந்த மாதிரி சூழ்நிலை உண்டாக்குறீங்க? அதில் இதுக்கு இதான் கடைசி விவசாயத்தை முடிச்சிருங்க. இல்லைன்னா நாங்களும் வரமாட்டாங்க. ஏதாவது பொழப்பு திருப்பி மறுபடியும் போய்க்கிறாங்க வேணும்னாலும். பயிர்கள் கருகி வீணாவதைக் கண்டு கலங்கிய விவசாயிகள் சிலர் இழப்பை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டனர். இதுவரை 12 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். இதனில பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கு அறிவிச்சாங்க. அங்கே பழைய நோட்டும் வாங்க மாட்டாங்க, புது நோட்டும் கிடைக்க மாட்டுது. நாங்கள் என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அலக்கழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து அங்கே பேங்க் வெட்டி விடுறாங்க, அங்கேருந்து இங்கே வெட்டி விடுறாங்க. நாங்கள் என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கோம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசும் மாநில அரசும் தான் எங்களுக்கு ஏதாவது வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். நாங்கள் இருக்கிற நகை நட்டெல்லாம் அடை வச்சுவிட்டு வயலில் ஒரு ஏக்கருக்கு 15,000 கொட்டதுக்கு நான் செலவு இருக்குது. எனக்கு ஏக்கருக்கு 15,000 செலவு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் எங்களுக்கு வறட்சி நிவாரணம் எங்களுக்கு வழங்குமாறு அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்குவதோடு விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். விவசாயிகளின் துயர் துடைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வருமா? உடனடியாக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக தஞ்சாவூர்லேருந்து தி கார்த்திகேயன்.